கொடு. கொடுக்க மாட்டான். தாத்தா கொடு. தா தா ஆ சாப்பிட்டுறேன். தண்ணி சாப்பிட்டு என்னங்கப்பா? ஏமாமா பவானிய ஒரு 2 3 நாளா காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம்ல? அனுப்பலாம். ஆனா உங்க ஊர் போக்குவரத்தை பார்த்து எனக்கு ஒரு கலவரம் வந்துருச்சு. என்னமாமா? அது உங்க வீட்ல இருந்து காலேஜ் மட்டும் தூரம் இருக்குது. 2 பஸ் மாறினேன். கஷ்டமா இருக்காது உனக்கு? கஷ்டத்தை பார்த்தா எப்படிப்பா? ஏமாமா இவ்வளவு தூரம் நல்லா படிச்சு மெட்ராஸ் வரைக்கும் வந்தாச்சு, இப்ப கஷ்டப்பட்டு ஏதோ பலா மரத்துல பலாப்பழம் தொங்குற மாதிரி பிரிக்கிட்டு நிக்கிறாங்க. பஸ் உள்ள இருக்கிறத விட வெளியே அதிகமா இருக்கிறான். மாமா மெட்ராஸ்ல ஓடுற எல்லா பஸ்லயும் இந்த கூட்டம் தான் இருக்கும். நம்ம காரியம் ஆகணும்ல, பழகிட்டு தான் ஆகணும். நல்லா இருக்குது. ஏமாமா நீங்க ஆம்பளைங்க அந்த கூட்டத்துல நீங்க பழகிட்டீங்க, பொம்பளைங்க நாங்க படுற சிரமம் எங்களுக்குலாம் தெரியும். அதான் எனக்கு இதெல்லாம் நினைச்சா சரிப்படாதுன்னு தோணுது. இது பஸ்ஸில் போய் சேரத்துக்குள்ளேயே செத்து போயிரும் போல் இருக்கே. அப்புறம் எங்கே தெருக்கு மிச்சம் இருக்கிற படிக்கிறதுக்குலாம் திராணி. கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஹாஸ்டலில் போட்டுரும். என்னமாமா பவானி ஹாஸ்டல்ல சேர்க்கிறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? விளையாடலடா, தனத்துக்கு எம்பிட்டு சிரமம் யோசிச்சு பாரு. காலையில் கார்மெண்ட்ஸுக்கு ஒன்று அனுப்புனேன், பவானியை காலேஜுக்கு அனுப்புனேன். அது வேற 2 பஸ் பிடிச்சி போனேன் இடிபட்டு. பவானிக்கும் கஷ்டம் தானே? என்னமாமா பேசுறீங்க? என்ன இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி நான் இப்ப தனியா வீடு பிடிச்சி இங்க இருக்கேன். பவானி எங்க கூட இல்லாம ஹாஸ்டல்ல கூட சேர்த்து விட்டுருவீங்களா? இந்த மாதிரி பேசுறா இனிமே வச்சுக்காதீங்க. பவானி பாத்தி உங்க அப்பா பேசுறத? ஆமாப்பா, நான் இங்கே இருக்கேன், ஹாஸ்டல்ல வேண்டாம். அப்படி போட்டு தாக்கு. ஐயா சாமி, ஆளை விடுங்கப்பா. எதுக்கு சிரமம்னு சொன்னேன்? சிரமமா? ஆமா, கண்டுபிடிச்சே பொல்லாத சிரமத்தை. ஏன்பா இவர் ஒரு பக்கம் கார்மெண்ட்ஸ் கிளம்பி போயிடுவாரு, அவ ஒரு பக்கம் காலேஜ் கிளம்பி போயிடுவா. என்ன சிரமம் கண்டீங்க இதுல? அதை விடுங்க, லீலா ஒரே சமயத்துல 2 பெத்து வச்சிருக்கா, அதை விடவா எனக்கு சிரமம் இருக்க போகுது? ஆமாமா பாவம் லீலா 2 பிள்ளைகளை வச்சு அடல் போட்டுக்கிட்டு இருக்கு. ஏமாமா பேசாம 2 பிள்ளைல ஒரு பிள்ளைய நம்ம எடுத்து வந்து வளர்த்தா என்ன? அட ஆமா, இது நல்ல ஐடியாவா தோணுதே. ஏன்பா பேசாம லீலாவோட ஒரு குழந்தை எடுத்து நாம வளர்த்தா என்ன? அதெல்லாம் வேணாம். என்னமாமா சட்டுன்னு வேணும்னு சொல்றீங்க? ஏன் ரவி லீலா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களா? இல்ல நானும் ஒரு காரணமா தான் சொன்னேன். லீலா வேலைக்கு போகுதுன்னு வச்சுக்கேன், 2 பிள்ளையும் வச்சு சிரமம் போட்டுட்டு இருக்கோம். ஒரு பிள்ளைய நம்ம எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டா அது கொஞ்சம் தோதா இருக்குங்கிற எண்ணத்துல சொன்னேன். சரி, நாம சரின்னு சொல்லலாம், லீலா சரின்னு சொல்லலாம். குழந்தையோட அப்பா ரவி அவர் சரின்னு சொல்லல. என்னப்பா ஏன் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ரவி மாப்பிள்ள ஒத்துக்குவாரான்னு கேட்டில்ல, அதுக்கு தான் சிரிச்சேன். ஏன் லீலாவோட கஷ்டத்தை ரவி மாப்பிள்ள புரிஞ்சுக்காம யாரு புரிஞ்சுக்குவாங்க? ஒத்துக்குவாரு, ஒத்துக்குவாரு. ராஜி, நீ தாண்டா தாய்மாமன் சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை என் தலையில தூக்கி வச்சுட்டான் லட்சுமணன். அதுவும் கோபி அவாய்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு மரியாதை கொடுத்துருக்கானா, அதை நம்ம காப்பாத்திக்கணும்ல. பெரிய பட்டம் கொடுத்த மாதிரி தான் அது இதுன்னுட்டு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? தாய்மாமனா சீர் வரிசைலாம் செஞ்சு அசத்தணும், அதுக்கு பணம் வேணும். நீங்க சீர் செய்யறதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? என்ன ராஜி இப்படி பேசுற? தங்கச்சி பொண்ணுக்கு சடங்கு பண்ணணும்னு சொல்லி பேங்க்ல பர்சனல் லோனா போட முடியும், நீ தான் பணம் தரணும். இந்தாங்க 500 ரூபாய். இந்த 500 ரூபாயில பட்டு பாவாடை நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி தான் செய்ய முடியும். இல்ல ராஜி, இந்த 500 ரூபாய் எதுக்கும் பத்தாது. இதுல வர்ற மாதிரி ஒரு தாவணியோ சுடிதாரோ வாங்கி கொடுங்க, அது போதும். வாங்க சமையல்காரர, வாங்க தைரியமா வாங்க, நம்ம வீடுதான். சரிங்க. இத பாருங்க, ஏதோ சடங்கு தானே, என்னத்தை பெருசா கூட்டம் வந்துட போதுன்னு சர்வ சாதாரணமா இட போட்டுறாதீங்க. 75ல இருந்து 100 பேராவது வருவாங்க. கல்யாண சமையல் மாதிரி அசத்தி பண்ண அசத்தி. கவலையப்படாதீங்க, நல்லபடியா முடிச்சு தரேன். அப்புறம் இந்த ஸ்வீட்டு, வடை பாயாசம், மோர் குழம்பு, வத்தல் குழம்பு, பொரியல்னு அசத்தி பண்ண அசத்தி. சொல்லவே வேணாம், என்னோட சமையலை சாப்பிட்டு உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு என்னைய கூப்பிடுவீங்க. வெரி குட், வெரி குட். அநேகமா என்னுடைய பொண்ணு கல்யாணம் ஸ்டார் ஹோட்டல்ல தான் நடக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களை ஒரு ஓரத்துல ஞாபகத்துல வச்சுக்கிறேன். அப்ப இந்த அட்வான்ஸ்
அட்வான்ஸுக்கு ஏங்க பறக்குறீங்க? முதல்ல வேலையை ஆரம்பிங்க, அப்புறம் பார்ப்போம். போயிட்டு வாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சமையல அசத்தி பொண்ணு அசத்தி. கவலையே படாதீங்க, அது. ஏமாச்சிடுறேன். போயிட்டு வாங்க, பார்ப்போம். கோபி, பா சடங்கு உங்ககிட்ட சொல்லிட்டாங்களாப்பா? இல்லப்பா, ஆனா நம்ம வீட்டுக்குள்ள என்னப்பா சம்பிரதாயம்? இல்லப்பா, இவங்க பேச்சுவார்த்தை நடவடிக்கைலாம் ஒரு மாதிரியா இருக்காதா? எப்படி வேணாலும் பேசட்டும்ப்பா, நம்ம வீட்டு பொண்ணு விசேஷம். எப்படி பார்த்தா காவியாக்கு நானும் தாய்மாமன் தானே. ஆமா, உங்களை கூப்பிட்டாங்களா? அதான் முதல்ல நீயே சொல்லிட்டியப்பா. இந்தாங்க. சம்பிரதாயம் எல்லாம் வேண்டான்னு சொல்றது சரிதாங்க. ஆனா எல்லாரும் கூடி பேசி நமக்கு மட்டும் சொல்ல வேண்டாம்னு சொல்றது எப்படிங்க சரியாகும்? உனக்கு யார் சொன்னது? கவிதா தான் சொன்னாங்க. இங்க பாரு, அடுத்த ஆள் பேசுறதெல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வராது. அது எப்பவுமே தப்பா தான் இருக்கு. அதுவும் நம்ம வீட்டு ஆளுகளை பத்தி கேட்கவே வேணாம். ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படின்னு உனக்கே தெரியும். இங்க பாரு விஜய், இதெல்லாம் பெருசு பண்ண வேணாம். சாயந்தரம் கிளம்பி ரெடியாரு, நம்ம 2 பேரும் கடைக்கு போகணும். எங்க? காவியாக்கு சீர் பண்றதுக்கு பட்டு அதுன்னு வாங்க வேணாமா? ரெடியாரு, வந்து மேட்ரஸோடது 6700. சூப்பர் அப்பேரலோடது 9028. மறுபடியும் சூப்பர் அப்பேரல் வேஸ்ட் அனுப்புனதுக்காக 7000. என்னமோ மிஸ் ஆகுது. இல்ல சார், எல்லாமே சொல்லிட்டேன். இல்ல என்னமோ மிஸ் ஆகுது, என்னன்னு தெரியல. தெரியலையே. பர்னி பேப்பர்ஸ் எழுதிட்டீங்களா? அதெல்லாம் எழுதிட்டேன். என்னமோ ஒன்று மிஸ். வாங்க சார். வாங்கப்பா. வணக்கம் தம்பி. உட்காருங்க. சேகர், சேகர் அண்ணே, காஃபி வாங்கிட்டு வா. சரிண்ணே. இல்லை எதுக்கு? இருக்கட்டும் சார், முதல் தடவை வந்திருக்கீங்க. என்ன இவ்வளோ தூரம்? ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் வந்தேன். சக்தி வேலை பார்க்குற இடமாச்சே, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எப்படி பொண்ணு ஒத்தாசையாக இருக்குதா? அதுக்கு என்ன, ரொம்பவே. இப்போ கூட பாருங்க, ஒரு விஷயத்தை பற்றி தான் மண்டையை உடைச்சிட்டு இருந்தோம். அப்படியா? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லை, கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ன் ஓவர் லாபம் பற்றின உத்தேசமான ஒரு கணக்கு போட்டு பார்க்கலான்னு உட்காந்தோம். அது என்னமோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, என்னன்னு தெரியல. ஒரு ரஃப் ஐடியாக்காக தான். இதான் வருமானம், இதான் லாபம்னு தெரிஞ்சா ஒரு சில விஷயங்களுக்கு உதவியா இருக்கும். அதுக்காக தான். அது என்னன்னு புரியல. இதை ஒரு ஆடிட்டர் வச்சு பார்க்க வேண்டியதானே? இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 4-5 மாசம் போட்டோன்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, சின்ன விஷயம்தான். என்னமோ ஒரு இடத்துல இடிக்குது, அது என்னன்னு புரியாம முடிச்சிட்டு இருக்கோம். இதான் இந்த ரிஜிஸ்டரா? ஆமா. கொஞ்சம் பார்க்கலாமா? பாருங்க, தாராளமா. தம்பி, நீங்க இதுல ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன சார் அது? இப்ப லாரியினுடைய மதிப்பை அசட்ல சேர்த்து முதலீடா காமிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. அதை அப்படி காமிக்க கூடாது. இப்ப உங்கள்கிட்ட 2 லாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஒரு 8-10 லட்சம் ரூபா இருக்கும். சரி, 10 லட்சம்னே வச்சுக்குவோம். இந்த 10 லட்சத்தை அசலாவோ முதலாவோ கணக்குல காமிக்காம கடனா காமிங்க. இப்ப வெளியில இருந்து 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி லாரி வாங்கினதாக வச்சுக்குவோம். மாதம் மாதம் கடனை திருப்பி கொடுக்கறத ரீபேமெண்ட்ல காமிச்சு எழுதி பாருங்க, கணக்கு கரெக்டா வரும். அப்புறம் இந்த டாக்ஸ் கட்டுறதும் ரொம்ப குறையும். ஐயோ சார், உண்மையிலே ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்க. இவ்வளவு நேரமா நான் போட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்கேன், வந்து ஒரே நிமிஷத்துல கிளியர் பண்ணிட்டீங்க. நீங்க ஆடிட்டரா சார்? ஐயோ, அதெல்லாம் இல்ல, அனுபவம் தான். தம்பி செல்வம், உங்க காய்கறி கடை, லாரி பிசினஸ் இது சம்பந்தமா ஏதாவது கணக்கு எழுத வேண்டியது இருந்துச்சுன்னா சக்தி கிட்ட கொடுத்து அனுப்புங்க, நான் எழுதி அனுப்புறேன். சார் உங்களுக்கே வீண் சிரமம். தம்பி, நான் இதெல்லாம் செய்றேன்னு சொல்றதுனால ஏதோ சம்பளத்துக்கு எதிர்பார்க்கணும்னு நினைக்காதீங்க. பொழுது போனது மாதிரி இருக்கும், வேலை பார்த்தது மாதிரி இருக்கும். சார் சாப்பிடுங்க. நீங்க? இல்ல இருக்கட்டும், நான் சாப்பிட்டேன். தம்பி, வீட்டுல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்க அம்மாவுக்கு கூட என் மேல கொஞ்சம் வருத்தம்.
அதுலயும் நியாயம் இருக்கு. ஆமாப்பா, நான் நல்லா இருந்த காலத்துல அவங்கள கண்டுக்கல, எந்த உதவியும் பண்ணல. உங்க வீடு மட்டும் இல்ல, என் சொந்த பந்தம் எதையுமே நான் நினைச்சு பார்க்கல. அதுக்கு எந்தவித காரணமும் கிடையாது. ஏதோ அப்படியே இருந்துட்டேன். எனக்கு அதை பத்திலாம் ரொம்ப தெரியாது சார். இன்னும் சொல்ல போனா என் குடும்பத்தை கூட நான் சரிவர கவனிக்கல. வருவேன், சாப்பிடுவேன், அப்படியே கிளம்பிடுவேன். தொழில் தொழில்னு அப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஒன்றும் பரம்பரை பணக்காரன் இல்லை, அதனால அவ்வளவு அலைச்சல். அதான் சொந்தம் சுற்றம் பத்தியே நான் நினைக்கல. ஆனா ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும் இருந்துச்சு. தம்பி, வெற்றி ஒரு போதை மாதிரி, வேற எதுலையுமே நினைப்பு போகல. சொந்த பந்தங்களை நான் ஒதுக்குறதா நினைச்சாங்க. நல்லா படபடன்னு வளர்ந்துக்கிட்டு வந்தேன். அவங்க என்ன வேத்தால நினைச்சாங்க. அப்புறம் வீடு, வாசல், காரு எல்லாம் வந்துச்சு. இந்த எல்லா வெற்றிக்கும் என்னுடைய புத்திசாலித்தனம் தான் காரணம்னு நினைச்சேன். ஆனா அது இல்ல. ஒரு அடி விழுந்துச்சு. சாதாரண அடி இல்ல, செம்மட்டி அடி. அப்படியே நொறுங்கி போனப்பா. ஆமா, என் ராஜ்யம் எல்லாம் தூள் தூளா போச்சு. அப்பதான் நினைச்சேன், என் புத்திக்கு கட்டுப்பட்டு இந்த உலகம் இயங்கல, என் நினைப்பு தான் தப்புன்னு. தம்பி, இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? ஒருத்தன் கீழே விழுந்துட்டா ஐயோ விழுந்துட்டானேன்னு அங்க இருக்கிறவங்க வருத்தப்படணும். நல்லா விழுகட்டும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சிரிக்க கூடாது. ஆனா என்னை பார்த்து சிரிச்சாங்க. காரணம், நான் நடந்துகிட்டு இருந்த முறை எப்படி எப்படி சார் இப்படி திடீர்னு எல்லாத்தையும் இழந்தீங்க? அதான்ப்பா, துரோகம், நம்பிக்கை துரோகம். என் பார்ட்னர்ஸ் 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் நான் ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்கன்னு நம்பி செயல்பட்டேன். அதான் எப்படி வந்துச்சோ அப்படியே எல்லாம் போயிருச்சு. ஒண்ணு மட்டும் உண்மை தம்பி, ஒரு மனுஷனுக்கு வெற்றி வரும்போதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அப்பதான் ரொம்ப அலட்சியமா இருப்போம். இதே சாஸ்துவம்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் தன்னாலதான் ஒரு தலக்கணம் வந்துடும். சரியான நேரத்துல சுதாரிச்சு காட்டி ஒரு நாள் கீழே கிடக்கணும். ஊரே சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கும். என்ன பார்த்தது மாதிரி. தம்பி, இன்னைக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் ஓரளவு வளர்ந்துருக்கிறீங்க. தொழில கவனம் செலுத்துற அதே அளவு உங்க குடும்பத்திலையும் சொந்த பந்தத்திலையும் கவனம் செலுத்தணும். சொல்றது சரிதானே? நிச்சயமா சார். தம்பி, உங்களை போர் அடிச்சிட்டனோ? ஐயோ, அப்படிலாம் நான் நினைக்க கூட இல்லை. எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையெல்லாம் பாடம் சார். ஆமா தம்பி, தன்னை சரிமண்டிக்க தெரியாதவன் மற்றவங்களுக்கு பாடமாத்தான் ஆகணும். என்ன மாதிரி. சரி தம்பி, நான் புறப்படுறேன். சக்தி சின்ன பிள்ளை, இந்த மாதிரி ஆபீஸ் வேலையெல்லாம் பழக்கம் இல்லை. ஏதாவது குத்தம் குறை இருந்துச்சுன்னா நீங்க தான் பார்த்து பண்ணிக்கணும். நான் வர்றேன். சரிங்க சார். வரேன் தம்பி. வாங்க. சக்தி, வரேம்மா. வரேன் தம்பி. வாங்க சார். உண்மையிலே உங்க அப்பா பெரிய ஆளு சக்தி. அவரோட அனுபவம், டேலண்ட்ஸ் எல்லாம் இப்படி வேஸ்டா போவே கூடாது. என்ன பண்றது, எங்களோட டைம் சரியில்லை. பாத்தீங்களா, நீங்க நம்பிக்கையெல்லாம் பேசுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனுஷனுக்குமே அவனோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் லைஃப்ல சான்ஸ் ஒன்று நிச்சயமா இருக்கு.
அவன் இவ்வளவுதான் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு யாரையுமே நம்ம முடிவு பண்ணவும் கூடாது. அப்படி செய்யறது ரொம்ப தப்பு. என்னது அப்பா வந்துட்டு போற எஃபெக்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி இல்ல, மனசுல பட்டதை சொன்னேன். வாங்க. ஏன் தயங்குறவா? சரோ சரோ வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. பையன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கான். வாங்க. வரமா. என்னங்க? வாங்க வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா மாணிக்கம்? நல்லா இருக்கேன். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க வாங்க 2 பேரும் வாங்க. பாட்டிமா நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் கண்ணா. என்னங்க? அங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா சௌக்கியமா. ஒரு நல்ல சமாச்சாரத்தை நேர்ல சொல்லிட்டு போதான் வந்திருக்கோம். ஈஸ்வரி நீயே சொல்லு, இது லேடிஸ் மேட்டர் ஆச்சே. என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. நாளைக்கு விசேஷம் வச்சிருக்கோம். எல்லாரும் வந்துருங்க. ரொம்ப சந்தோஷங்க. அம்மா வந்துருங்க. அம்மா நீங்களும் அவசியம் வரணுமா? உங்களதாம்மா. என்னங்க நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல வேண்டாம்மா, நாங்க என்ன ரவி விட்டு போஸ் வீட்டுலாம் நேர்ல சொல்ல போகணும். அது இல்லாம போற இடத்துல டீ காஃபி நிறைய கொடுக்குறாங்க. வயிறே நிறைஞ்சு போச்சுமா. ஆமா சரோ, இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து சாப்பிட்டுக்கிறோம். நம்ம வீடு தானே. சரி. அம்மா நீங்க அவசியம் வந்துடணுமா? அப்ப நாங்க போயிட்டு வரோம். வரேம்மா. பாட்டி நீங்களும் வந்துருங்க. வரேன் சரோ. வரேன் பாட்டி. அம்மா நாளைக்கு இந்த விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடலாமா? நீங்க நிச்சயமா வரணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். சரி நான் கிடைக்கணும். சரி. சரமா யாருக்கு டிஃபனு? அத்தைக்கு. சரமா உன் மாமியார் பாத்தியா? எந்த வித ஆர்ப்பாட்டமும் இல்ல, சாதாரணமா தான் இருக்கா. உன் மேல அப்பப்ப கொஞ்சம் மூஞ்சிய காட்டுறா, அவ்வளவுதான். நீ அது கிடக்கு கூடங்கிட்ட கோரசன அதெல்லாம் நீ பெருசா மனசுல வச்சுக்காம உன் மாமியாருக்கு கொண்டு போய் டிஃபன் கொடு. போ 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 போ. அத்தை டிஃபன். அத்தை சாப்பிட்டு போங்களேன். எனக்கு எதுவும் வேண்டாம், நான் விரதம் கோயிலுக்கு போறேன்.